மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசுவண்டை வாருங்கள். நீங்கள் புது வாழ்வையும் புதிய எதிர்காலத்தையும் ஆசீர்வாதமான அற்புதங்களையும் நீங்கள் பெற்று தேவனுக்கு பிரியமுள்ள ஜனங்களாக மாறுவீர்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி. பாவிகளை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் தெய்வம் மனித உடலில் வந்தார். உலகில் எங்கேயுமே கேட்றாத ஒரு செய்தி, எந்த மார்க்கமும் போதித்தராத ஒரு செய்தி. பரிசுத்த கிறிஸ்தவ மார்க்கம் உலகம் முழுவதும் கடந்த 2024 வருஷமாக பாவிகளை மீட்கவே பரலோகத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு வந்தார் என்ற செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஒரு கடவுள் பாவிகளை மீட்க வந்தார் என்பது ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? உலகில் எல்லா பக்தியுள்ள ஜனங்களும் கடவுள் உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் எல்லோரும் தங்களை பாவிகள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். அவரவருடைய அறிந்த விஷயங்களின்படி பாவத்துக்காக தங்களுக்கு தாங்களே பல ஆக்கினையை செய்து கொள்கிறார்கள். கூடுமானால் பாவ உணர்வு பெற்ற அநேக மக்கள் தற்கொலை செய்ய சாக நினைக்கிறார்கள். ஆனால் பாவிகளை கடவுள் ஏன் மீட்க வந்தார் என்றால், பாவங்களை மறைக்கிறவன் வாழ முடியாது. பணம், சொத்து, சுகம், படிப்பு, அந்தஸ்து என்றெல்லாம் இருக்கலாம். ஆனால் பாவம் உன்னை ஒரு நாளும் வாழ வைக்காது. ஆகவேதான் இன்றைக்கு தற்கொலை சாவுகள். பாவத்தினாலே அதை மறக்க முடியாமல் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார்கள், போதை மாத்திரைக்கு அடிமையாகிறார்கள், போதை ஊசிக்கு அடிமையாகிறார்கள். குற்ற உணர்வு, தாங்கள் செய்த கெட்ட நடத்தை, வேசித்தனம், கடந்த காலத்தில் தன் வாழ்க்கையை நாசப்படுத்தின பாவ வாழ்க்கை, தாய் தகப்பனை எதிர்த்து நின்ற பாவ வாழ்க்கை, மனைவிக்கு செய்த துரோகம், பெற்றோருக்கு செய்த துரோகம், புருஷனுக்கு செய்த துரோகம், ஏன் தனக்குத்தானே செய்த பாவ அக்கிரமங்கள் அவர்கள் மனசாட்சி குத்துகிறது. பல கேடான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகி பல குடி போதையில் மூழ்கி நான் சாகட்டும் என்ற இடத்துக்கு போகிறார்கள். இவர்களை யார் விடுவிப்பது? மனித குலத்தை உண்டாக்கிய தெய்வம் ஒருவரால் தான் மனித குலத்தை விடுவிக்க முடியும். ஆகவேதான் சர்வத்தை உண்டாக்கிய தெய்வம், மனித குலத்தை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித உடல் எடுத்து வந்து பாவிகளை மீட்டு அவர்களுக்கு புதிய ரட்சிப்பையும் புதிய ஜெயமுள்ள வாழ்க்கையும் புதிய ஆசீர்வாத வாழ்க்கையும் நித்திய பரலோக வாழ்க்கையும் கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். என் அன்பானவர்களே, இது கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் செய்தி அல்ல, இது முழு உலகத்துக்குரிய செய்தி. என்றால் கடவுள் ஒரு குறிப்பிட்ட சபைக்கோ ஒரு மார்க்கத்துக்கோ ஒரு தேசத்துக்கோ கடவுளாக இல்லை. அவர் சர்வலோகத்தின் தெய்வம். ஆகவேத்தானே அவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்தார். ஆகவே என் பாவம் என்னை வாழாமல் தடுக்கிறது. எத்தனையோ சினிமா நட்சத்திரங்கள், எத்தனையோ விளையாட்டு வீரர்கள், எத்தனையோ கோட்டீஸ்வரர்கள், உலக புகழ் பெற்றவர்கள் எல்லோரும் ஒரு நாள் வாழ்க்கையை வெறுத்து பல போதைப் பொருளுக்கும் தீமைகளுக்கு அடிமைகளாகி சாவை நோக்கி போகிறார்கள். காரணம் பாவம்தான். இந்த பாவத்திலிருந்து கடவுள் ஒருவரால் தான் நம்மை விடுவிக்க முடியும். அந்த விடுவிக்கிற தேவனாய் தான் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே நீங்கள் யாராக இருக்கலாம், பாவத்திலிருந்து பூரண விடுதலையை ஆண்டவராக இயேசு உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அந்த பாவத்தை வெறுத்து மீட்பராம் இயேசுவண்டை வாருங்கள். அவருடைய தொடுதல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பரிசுத்த சந்ததிகளாக மாறுவீர்கள். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பாவங்களை மறைக்கிறவன் வாழவே முடியாது. இன்றைக்கு இந்த உலகம் பாவத்தினால தான் ஒருவர் அழிப்பதும் ஒருவர் நிர்மூலமாக்குவதுமான நிலைமையில் இந்த உலகம் இன்றைக்கு போகிறது. பாவமே காரணம். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், பதவியின் பெயரால், பணத்தின் பெயரால் ஒருவர் அழிப்பதும் பாவமே காரணம். ஆகவே
இப்படி பாவத்தினால் அழிந்து போகிற உலகத்தை மீட்க வந்த இரட்சகரே, இதோ ஒவ்வொருவரும் உண்மையாக உணர்ந்து மனம் திரும்பி கடவுளே உம்மை தேடி விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி வாய்ப்பு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.